ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. அந்த கிறிஸ்மஸுக்கு கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து இந்த வட்டையப்பம் செய்வாங்க. வட்டையப்பம், ஆப்பம் இப்படியெல்லாம் செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வட்டையப்பம் தான் செய்கிறது காமிக்க போகிறோம். இது வந்து நான் வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். வட்டையப்பம் இது சூப்பராக இருக்குங்க. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ பச்சரிசி வந்து நம்ம ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரேஷன் அரிசியில். இப்போ இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4 ஹவர் ஊறட்டங்க. 4 ஹவர் ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த அரிசியை நல்லா கழுவியாச்சு. கழுவிட்ட பிறகு இதில் தண்ணி ஊற்றி ஊற விடலாம். ஒரு 4 ஹவர் ஊறட்டங்க. இது நல்லா ஒரு 4 ஹவர் ஊறினாதாங்க இது நல்லா புளிக்கும். அதனால தான் 4 ஹவர் ஊற வைக்கணும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போது ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம என்னென்ன செய்யலாம், எப்படி அரைக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், 4 ஹவர் ஆயிடுச்சு இந்த அரிசி ஊறி. இப்போ நம்ம வந்து இந்த அரிசியை வந்து கழுவி திருப்பி கழுவிட்டு நம்ம வந்துட்டு வடிச்சுக்கலாம். வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மிக்சியில் வந்து இந்த அரிசியை மொத்தத்தையும் அரைச்சிக்கலாம். நம்ம தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு தான் அரைக்கணும். இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைக்கணுங்க. இப்போ நான் இது வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் நான். எந்த டம்ளர் நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிச்சுன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா வராது. அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த 2 மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதில் ஒரு மெஷர்மெண்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தரித்தரிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது கப்பி காய்ச்சிக்கலாம். இதில் நம்ம காய்ச்சிக்கலாம் இந்த மாவை. இப்போ இந்த இந்த மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. அப்போ 2 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு டம்ளரு, இதுக்கு ஒரு டம்ளர், அரைக்கிறதுக்கு ஒரு டம்ளரு, இதுக்கு ஒரு டம்ளர், அந்த மாதிரி 2 கப்பு தண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். அதாவது ரொம்ப கட்டை பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம்னா ரொம்ப சிம்மில் வைங்க. ஏன்னா இது வந்து அடி பிடிக்கக்கூடாது. அதை மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், குறுகி வருது பாருங்கள் அப்படியே இந்த மாவு. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு போல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடாறட்டும். இது பாருங்கள், இது சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம போய் அரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைச்ச மிக்சியிலே இந்த மாவு அரைச்சோல்ல அரிசி, அந்த மிக்சியிலே நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம அரிசி அரைந்தோமோ அதே டம்ளரில் நம்ம 3/4 கிளாஸு சர்க்கரை போடுறேன். ஏலக்காய் வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற குரு எடுத்துக்கோங்க. இதை வந்து போட்டுக்கலாம். இந்த விதையை மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. ரொம்ப போட வேண்டாம். இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி. இது வந்து போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்குள்ளே செய்யணும்னா 1 டீஸ்பூன் போடணும். இப்போ நான் வந்து இது நாளைக்கு செய்கிறதால வந்து நான் நாளைக்கு காலையில் செய்கிறதால நான் இப்போ வந்து இது 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இந்த சர்க்கரை வந்து தண்ணி ஆகிடும். அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியே அரைச்சிக்கலாம். கூட இந்த தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் வந்து மேலே இருக்கிற அந்த தோடு எடுத்துடணும். அந்த கருப்பு தோடு அதை எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு வட்டையப்பம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அதனால தான் இதை தோல் எடுத்து போடணும். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் மொத்தம். இப்போ இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம்.
பாருங்க, இது நல்லா அரைச்சாச்சு, நல்லா ஃபைனாக அரைச்சாச்சுக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அந்த மாவில் ஊற்றிக்கலாம். இது கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. எல்லாம் மொத்தமாக சேர்கிற அளவுக்கு மிக்சிங் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கையில் இப்படியே கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். மாவு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. மெதுவாக இப்படியே வந்து இலக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பட்டர் தடவி இருக்கிறேன் பாருங்கள். இதில் தான் நான் ஊற்றுறேன். நான் கேக்கு செய்கிற அந்த பாத்திரத்தில் ஊற்றுறேன். உங்களுக்கு தட்டு இருந்ததுன்னா தட்டில் ஊற்றிக்கலாம். நான் இதில் ஊற்றுறேன். எனக்கு தட்டு சரியாக அமையலை. இப்போ இதை நல்லா கலக்கியாச்சு. மெதுவாக கலக்கணுங்க. ரொம்ப அழுத்தி கலக்கக்கூடாது. மெதுவாக சாஃப்டாக கலக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இட்லி குண்டாவில் இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து இது மேலே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எத்தனை சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவை ஊற்றிக்கோங்க. ஒரு தட்டு சைஸில் ஊற்றிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற ஒரு சின்ன தட்டில் அந்த தட்டு சைஸில் இந்த கணத்தில் ஊற்றிருக்கேன். இப்போ இது நம்ம வந்து வேக விடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு, ஆவி வந்தாச்சு. இப்போ நம்ம வேக விடலாம். பாருங்கள், சாப்பாடு தட்டில் வந்துட்டு நான் வந்து நெய் தடவி இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாவை ஊற்றிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயில் இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி தட்டு வச்சுட்டு இது மேலே நம்ம வச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். அந்த தண்ணி பாருங்கள் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தட்டை இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தட்டை வச்சாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம் நல்லா. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னா இதில் குத்தி பார்த்தா தெரியும் ரெடி ஆயிடுச்சான்னு. பாருங்கள், அப்படியே சரன்னு இறங்குது பாருங்கள். இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் கீழே இப்போ இதை நம்ம வந்து இந்த மாதிரி தட்டை கவுத்துட்டு இது மேலே வந்து நம்ம திருப்பிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான வட்டையப்பம் ரெடி. பாருங்கள், எவ்வளோ ஸ்பஞ்சாக இருக்குது பாருங்கள். வட்டையப்பம் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க கேரளாவில் கிறிஸ்மஸுக்கு செய்வாங்க. இதுதான் எங்களோட ஸ்பெஷலு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா சுவையாக இருக்கும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்ஸு ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து வட்டையப்பம் தான் செஞ்சோம். வட்டையப்பம்னு சொல்லுவோம் நம்ம ஊர்லெலாம். அப்புறம் வந்து கிண்ணத்தப்பம் சொல்லுவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான வட்டையப்பம் பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து சூப்பராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுமாய் உங்களை சந்திக்க வரைக்கும் பாய். எல்லாருக்கும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.